السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد اتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: بدأ الإسلام غريبا وسيعود غريبا كما بدأ فطوبى للغرباء الذين يصلحون ما أفسده الناس أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் பொதுவாக மனிதர்களில் அதிகமானவர்கள் துனியாவுடைய அழிந்து போகக்கூடிய, முடியக்கூடிய தற்காலிகமான விடயங்களுக்கு மார்க்கத்தை விட, ஆன்மீகத்தை விட முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை அடைவதற்காக பல தியாகங்களை செய்கின்ற ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களுடைய பிரசங்கத்துடைய பிரதானமான தலைப்பு, எந்த துறையில் ஈடுபட்டாலும் மார்க்கத்தை, இஸ்லாத்தை, ஆன்மீகத்தை இழக்காமல் ஆன்மீகத்தையும் இணைத்து அந்த துறைகளிலே ஈடுபடுவது எப்படி? குர்ஆனிலே 2 வகையான மனிதர்களுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்கிறார். ஒரு சாரார் தம்முடைய துறைகளிலே அல்லாஹ்வுடைய தொடர்பை பேணியவர்கள், எந்த துறையில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தோதுவாக அதை அமைத்துக் கொண்டவர்கள். இன்னும் ஒரு சாரார் தன்னுடைய மனம் போன போக்கிலே தன்னுடைய துறைகளிலே ஈடுபட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தொடர்போடு தன்னுடைய துறைகளை அமைத்துக் கொண்டவர்களுடைய முடிவு அழகாகவும் கண்ணியமாகவும், இன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழிந்தும் அவர்களை புகழ்ந்து பாராட்டி பேசப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய நிகழ்வு வரலாற்று சரித்திரமாக மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு சாரார் தங்களுடைய துறைகளிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், ஆன்மீகத்தை உதறி தள்ளினார்கள்,
அல்லாஹ்வுடைய தொடர்பை துண்டித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய முடிவு மோசமாகவும் கேவலமாகவும், அவர்களை பற்றி பேசும் பொழுதே மக்கள் செவிமடுக்கும் பொழுது அருவருக்கப்படக்கூடிய அளவுக்கு, சபிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய முடிவு மாறியது. அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகளில் ஈடுபடுகிறோம். சிலர் வியாபாரிகள், சிலர் உத்தியோகத்தர்கள், சிலர் ஆட்சியாளர்கள், சிலர் விவசாயிகள், சிலர்கள் படித்தவர்கள், சிலர்கள் பாமரர்கள். ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருவரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எதிர்பார்ப்பது அந்த துறையில் இருந்து கொண்டு என்னுடைய அடியான் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆன்மீகம் என்பது இதுதான். ஆன்மீகம் என்பது துனியாவுடைய முழு தொடர்பையும் துண்டிப்பதல்ல, தன்னுடைய துறைகளிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஈடுபடுவது, அந்த துறையை வைத்து அல்லாஹ்வின் திருப்தியை அடைவது. இது கண்ணியமானவர்களை, நான் ஆரம்பத்தில் சில குர்ஆன் வசனங்களையும் ஒரு ஹதீஸையும் முன்வைத்தேன். அதை விவரித்து விட்டு என்னுடைய தலைப்பை நான் தொடர்கிறேன். முதலாவதாக, وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாம் அல்லாத எந்த மார்க்கத்தையாவது யாராவது தேடி பின்பற்றி அந்த முன்மாதிரிகள் எடுத்து நடந்தால் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இஸ்லாம் மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். மறுமையில் அவர் நஷ்டவாளிகளில் இருப்பார். இது ஒரு ஆயத். அடுத்த ஆயத்தோடு கண்ணியமானவர்களே, ஈமான்தாரிகளை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதரும் மறுமைக்காக, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கைக்காக நான் எதை முற்படுத்தி ஏற்பாடு செய்திருக்கிறேன், முன்னேற்பாடாக எதை நான் செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து யோசித்து புத்திசாலியாக நடந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார், நன்கு அறிந்தவனாக இருக்கிறார். 2 குர்ஆன் வசனங்களும் ஒரு ஹதீஸை சொன்னேன். பதஅல் இஸ்லாமு கரீபா. இஸ்லாம் ஆரம்பத்திலே கரீபான நிலைமையில் ஆரம்பித்தது. கரீபான நிலைமை என்றால் என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? அனாதரவான நிலைமை, கேட்பார் பார்ப்பார் அற்ற நிலைமை. பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் முஸ்லிம்கள். இஸ்லாத்துடைய செயல்களை ஒளித்து மறைத்து ரகசியமாக செய்ய வேண்டிய கட்டம். இஸ்லாத்துடைய அந்த கிரியைகளை வெளிப்படையாக செய்வதற்கு கூச்சப்படுகின்ற, வெட்கப்படுகின்ற, பயப்படுகின்ற நிலைமையில் தான் இஸ்லாம் ஆரம்பித்தது. பதஅல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கரீபன் கமா பதஅ. எப்படி அனாதரவான நிலைமையில் அந்த இஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருந்ததோ அதே நிலைமைக்கு பின்னாலும் ஒரு காலத்தில் வரும். அது இடைக்கிடையே வந்து செல்லும். சில இடங்களில் அப்படி இருக்கும், சில இடங்களுக்கு மாற்றமாக இருக்கும். பின்னைய காலத்தில் இஸ்லாத்துடைய லைஃபு, இஸ்லாத்துடைய பற்று, இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு மக்கள் பின்வாங்குகின்ற, இஸ்லாத்தை கணக்கெடுக்காத ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு அனாதரவான நிலைமை, இஸ்லாத்தை எடுத்து நடப்பதற்கு யாருமே முன் வராத நிலைமை. அந்த காலத்தில் யார் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வார்களோ அவர்களுக்கு நன்மாராயம், அவர்களுக்கு சுபசோபனம். அவர்கள் எப்படிப்பட்ட விளக்கம் கேட்கப்பட்டவர் சொன்ன நபியர்கள், அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதஹுன் நாஸ், மக்கள் சீரழித்த, மக்கள் இல்லாதொழித்த, மக்களிடமிருந்து அந்த அமல் இல்லாமலாக இருக்கும் அந்த அமலை, அந்த இஸ்லாத்தை இவர்கள் பின்பற்றுவார்கள். அந்த இஸ்லாம் அனாதரவான நிலைமையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பேராக இருந்து கொண்டு பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது இவர் இஸ்லாத்தோடு வாழ்வார், இவருக்கு நன்மாராயம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட காலமா என்று சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கிறது. இஸ்லாத்துடைய அடையாளங்களை வெளிப்படுத்த பயப்படுகின்ற காலம், இஸ்லாத்துடைய அடையாளங்களை பேணுவதற்கு கூச்சப்படுகின்ற காலம், இஸ்லாத்தின்படி வாழ்வதை கேவலமாக பார்க்கின்ற காலம், நவீன முறைப்படி வாழ்கின்றவர்கள் மதிக்கப்படுகின்ற காலம்.
பிரமத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றவர்கள் கௌரவப்பட்டம் வழங்கப்படுகின்ற காலம். கரீப், இதுதான் அனாதரவான நிலைமை. அன்பானவர்களே, எனவே இந்த ஆன்மீகம் இன்று எல்லா துறைகளிலும் குறைந்ததுதான் நம்முடைய அனைத்து வீழ்ச்சிகளுக்கும் காரணம். சகல வீழ்ச்சிகள், பின்னடைவுகள், தோல்விகள், கேவலங்கள் நமக்கு வந்து பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னால் நம்முடைய பொருளாதார வீழ்ச்சி அல்ல காரணம். நம்மிலே கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், லட்சாதிபதிகள் இருக்கிறார்கள். நமக்கு வந்த தோல்விக்கும் கேவலங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் காரணம் நம்மிலே படித்தவர்கள் குறைவு என்பதல்ல. பெரிய பெரிய பட்டதாரிகள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள். நமக்கு வந்த பிரச்சனைகளுக்கும் தோல்விகளுக்கும் நஷ்டங்களுக்கும் காரணம் காணிபவி சொத்து செல்வம் இல்லாமல் இல்லை. பல ஏக்கர் கணக்கிலே, பல கோடிக்கணக்கிலே, பல சொத்து தோட்டங்கள் துறவுகளுக்கு சொந்தக்காரர்கள் நம்மிலே இருக்கிறார்கள். நம்முடைய பிரச்சனைக்கு என்ன காரணம்? நம்மை பற்றி கேவலமாக வெளியிலே பார்க்கப்படுவதற்கு என்ன காரணம்? முதலாவது, நாம் நமது இஸ்லாத்தை காலுக்கு கீழே மிதிக்கிறோம், நம்மை பிறர் மிதிக்கிறார்கள். இதுதான் உண்மை. இஸ்லாத்தின்படி உண்மையாக ஆன்மீகத்தோடு வாழ்ந்தவர்கள் கேவலப்படுத்தப்பட மாட்டார்கள். சோதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும், அது கேவலம் வராது. அவர்களுடைய தோல்விக்கு பின்னாலும் ஒரு வெற்றி இருக்கும். அவர்களுடைய சோதனை வந்தாலும் அதற்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். இது தோல்விக்கு மேல் தோல்வி, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம், கேவலத்துக்கு மேல் கேவலம், வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சி. முன்னைய காலங்களை விட மேலதிகமான வகுப்புகள் அதிகம், டியூஷன் கிளாஸுகள் அதிகம், நேரடியாக ஆன்லைனில் என்று படிப்பு அதிகமாக நடக்கிறது. ரிசல்ட்டுகள் எப்படி இருக்கிறது? பெறுபேறுகள் எப்படி? ரிசல்ட் வெளியாகியது. கடந்த ஒரு 5-6 வருடங்களுடைய ரிசல்ட்டோடு ஒப்பிடும் பொழுது எப்படி இருக்குது? இந்த கல்வி வீழ்ச்சிக்கும் காரணம் ஆன்மீக வீழ்ச்சி. கல்விக்குரிய சாதனங்கள் ஏனைய காலங்களை விட அதிகம். கல்விக்குரிய அந்த கல்விக்குரிய வாசல்கள் ஏனைய காலங்களை விட அதிகமாக திறந்திருக்கிறது. ஆனால் கல்வியில் வீழ்ச்சி, அது படிப்புடைய சாதனங்களுடைய வீழ்ச்சி அல்ல, ஆன்மீகத்துடைய வீழ்ச்சி. இஸ்லாமிய அந்த பற்று இல்லாத வீழ்ச்சி. உலகளாவிய எந்த காரணங்களும் கிடையாது. சொன்னாலும் அது பொய் தான். பொய். 10 வருடங்களுக்கு முன்னர் மாணவர்களுக்கு இல்லாத சொகுசுகள், சலுகைகள், சாதனங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து கொண்டு படிக்கலாம், பிரயாணத்தில் படிக்கலாம், கட்டில் அமர்ந்து கொண்டு படிக்கலாம், வீட்டில் இருந்து கொண்டு படிக்கலாம், இங்கிருந்து கொண்டு இங்கு வெளிநாட்டு ஒரு பல்கலைக்கழகத்துடைய ஒரு மாணவராக செயல்படலாம். சாதனங்கள் பெருகிவிட்டது. ஆனால் கல்வி அறிவு வீழ்ச்சி. என்ன காரணம்? மாணவன் ஆன்மீகத்துறையில் வீழ்ச்சி. அன்பானவர்கள், எனவே என்னுடைய தலைப்பு விளங்கி இருக்கும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய துறையில் ஈடுபடுவதிலே முதலாவது மார்க்கம், முதலாவது இஸ்லாம், முதலாவது அல்லாஹுடைய திருப்தி, அதற்கு அடுத்ததுதான் ஏனைய விடயங்கள். நாம் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரை, நித்திரை நமக்கு ஏற்படும் வரைக்கும் எத்தனை மணித்தியாலங்கள் விழித்திருந்தோம், அதுல எத்தனை மணித்தியாலங்கள், எத்தனை நிமிடங்கள் அல்லாவுக்கு பொருத்தமாக கழிந்தது, எத்தனை நிமிடங்கள் அல்லாவுக்கு மாற்றமாக கழிந்தது என்று சிந்தித்து பார்த்தாலே நாம் எந்த வழியில் போகிறோம் என்று நமக்கு விளங்கும். நம்முடைய சமுதாயத்திலே 0 பாயிண்ட், பூஜ்ஜியத்தில் இருக்கின்ற ஒரு அமல்தான் முன்னைய காலத்திலே 100க்கு 100% இருந்தாமல் முஹாசபத்துன் நஃப்ஸ். நான் பேசுகின்ற தலைப்பிலே சீராக முன்னேற்றம் அடைவதற்கு இந்த அமல் அவசியம். முஹாசபத்துன் நஃப்ஸ் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் உறங்க முன்னால் படுக்கையிலே அமர்ந்த வண்ணம் நம்மை பற்றி நாம் நம்மிடம் விசாரிப்பது, மறுபரிசீலனை செய்வது. இன்று 5 நேர தொழுகையிலே எத்தனை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுதேன், எத்தனை தொழுகைகளை கதா செய்தேன்,
எத்தனை ஜுதுக்கள் குர்ஆன் ஓதினேன், எத்தனை திக்ர்கள் செய்தேன், எத்தனை ரூபாய் சதக்கா கொடுத்தேன், எத்தனை நோயாளிகளை பார்த்தேன், எத்தனை ஜனாதா வைபவங்களில் கலந்து கொண்டேன், எத்தனை பேருக்கு உதவி செய்தேன், எத்தனை பாவங்கள் செய்தேன், யாரை ஏசினேன், யாரை அடித்தேன், யாரை கோல் மூட்டினேன், யாரை பற்றி புறம் பேசினேன், யாருடைய பணத்தை அபகரித்தேன், யாரை ஏமாற்றினேன், அளவு நிறுவையிலே எத்தனை தடவைகள் மோசடி செய்தேன், யாரிடம் பொய் சொன்னேன், யாரை கேவலப்படுத்தினேன், யாருடைய மனதை உடைத்தேன். உறங்க முன்னால் தூக்கத்துடைய துவா என்ன கண்ணியமானவர்களே? பிஸ்மிக அல்லாஹும்ம அமூத்து வ அஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா. துவா தூங்குகிறேன் அல்ல, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரால் நான் மௌத்தாகிறேன். சிறு மௌத்து, ஒவ்வொரு நாளும் மௌத்தாகின்ற ஒரு ஒரு அமைப்பில் தான் தூக்கத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். கண்ணியமலை முஹாசபத் சுய விசாரணை செய்வது. ஓதிய குர்ஆன் வசனத்துக்கு இந்த கருத்தும் இருக்கிறது. தன்னை பற்றி சுய விசாரணை செய்ய வேண்டும். வியாபாரத்திலே கடையில் ஸ்டாக் பார்க்கிறோம். வியாபாரங்களிலே மாதாந்தம் 2 மாதங்களுக்கு ஒருக்கா, 3 மாதங்களுக்கு ஒரு சில நாளாந்தம். கடை 9 மணிக்கு மூடினால் கடையிலிருந்து வெளியாகுவது 10:30 மணிக்கு. 1:30 மணித்தியாலங்கள் கணக்கு வழக்கு. எவ்வளவு செலவு, எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, எவ்வளவு கொடுக்க இருந்தது, எவ்வளவு வியாபாரம், எவ்வளவு லாபம், எத்தனை பில். கண்ணியமானவர்களே, கடை கணக்கை நாளாந்தம் சாப்பிடாமல் சாப்பிடுவது. இரவு சாப்பாடு எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. 10:30 மணிக்கு கடை மூடிவிட்டு வருவது, 11 மணிக்கு சாப்பாடு, 11:30 மணிக்கு சாப்பாடு. பகல் சாப்பாடு சாப்பிடுவது 4 மணிக்கு, 3:30 மணிக்கு. காலை சாப்பாடு இல்லை. காலை சாப்பாடு பன் ஒரு கையிலே, பேனை ஒரு கையிலே, பில் புக் ஒரு கையிலே. இப்படியெல்லாம் கண்ணியமானவர்களே, துனியாவுடைய அந்த லாபத்தை கணக்கு பார்த்து பதிகிறோம், எழுதுகிறோம், நோட் பண்ணுகிறோம், என்டர் பண்ணுகிறோம். நம்முடைய கபருக்கு, நம்முடைய சுராத்துக்கு, நம்முடைய மஹ்ஷருக்கு, நம்முடைய கேள்வி கணக்குக்கு ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்க இருக்கிறார் என்ற அந்த துறையிலே எத்தனை கணக்கு வழக்கை பார்த்தோம். எத்தனை நம்முடைய அன்றாட அமல்களை பற்றி சிந்திக்காமல் ஒரு மூமின் தூங்க முடியாது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் தூங்க மாட்டார்கள். நபி அவர்கள் கூட சில வேளை இரவு பூராக விழித்திருப்பார்கள். இரவு பூராக தூக்கம் போகாது. பாவம் செய்யாத நபி ஒரு தடவை இரவு பூராக உறங்கவில்லை. படுக்கையில் அங்கமெல்லாம் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். மனைவி கேட்டால், ஏதாவது வருத்தமா, சுகையினமா, உடம்புக்கு சரியில்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன காரணத்தை பாருங்கள். இதுதான் ஆன்மீகம், இதுதான் இஸ்லாமிய பற்று, இதுதான் இறை தொடர்பு. சொன்னார்கள், மக்களுக்கு பங்கு வைக்க வேண்டிய பொது நிதியில், பொது சொத்தில் ஒரு திர்ஹம் கொடுக்க வேண்டிய பங்கு என்னிடம் இருக்கிறது. அது பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திர்ஹம் இப்பொழுது என்னிடம் இருக்கிறது. கொடுக்க வேண்டிய நபர் இருக்கவில்லை, தான் சுரண்டவும் இல்லை, தன்னுடைய கணக்கிலே போடவில்லை, தான் எடுக்கின்ற நோக்கமும் இல்லை. ஒரு திர்ஹம் என்னிடம் மக்களுடைய பணம் இருக்கிறது, எனக்கு எப்படி தூக்கம் போகும்? இது நம்முடைய நிலைமை. கோடிக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே, பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறது. ஏசி ரூமிலே குரட்டை விட்டு தூங்குகிறோம். ஏசி ரூமிலே குரட்டை விட்டு தூங்குகிறோம். நாட்டிலே பல கோடி கொடுக்க இருக்கிறது. யூரோப்பிலும் மிடில் ஈஸ்டிலும் சொகுசாக வாழ்கின்ற காலம். ஒரு திர்ஹம், இந்த பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திர்ஹம் இருக்கும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? இதுதான் ஆன்மீகம். கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொரு துறைகளிலும் 2 சாரார்களையும் நான் உங்களுக்கு முன்வைத்து செல்கிறேன். முதலாவதாக குர்ஆன் சொல்லுகின்ற துறை சார்ந்தவர்களுடைய படிப்பினை நிகழ்வுகளை பார்ப்போம். உலகத்தை ஆட்சி செய்தார்கள் 4 பேர். உலகத்துடைய ஆட்சியாளர்கள். ஆன்மீகம் கலந்த ஆட்சியாளர்கள் 2, ஆன்மீகம் இல்லாத ஆட்சியாளர்கள் 2. ஆன்மீகத்தோடு ஆட்சி செய்தவர்கள் யார்? ஒரு நபி, ரசூல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம்.
சூரத்துல் கஹ்ஃபிலே வருகின்ற நிகழ்வு. 2 பேரும் ஆன்மீகத்தோடு ஆட்சியை அமைத்தவர்கள், இறை தொடர்போடு அதிகாரத்தை பயன்படுத்தியவர்கள். கண்ணியமானவர்களே, ஆட்சி சுலைமான் ஆட்சி பிரமாண்டமான ஆட்சி. காற்று வசம், பறவைகளுடைய பாசை தெரியும். மலை தேடி தொடுவதற்காக வேண்டி போகிறார்கள். இவர்களும் இவர்களுடைய பட்டாளமும் மக்களும் மலை தேடி அல்லாஹ்விடம் துஆ கேட்க முன்னால் ஒரு சிறிய படைப்புடைய ஓசை காதை எட்டுகிறது. பார்க்கிறார்கள், என்ன? ஒரு எறும்பு தன்னுடைய கால்களை மேலே போட்டுக்கொண்டு, யா அல்லாஹ், நாங்களும் உன்னுடைய படைப்பு தான், எங்களுக்கும் தண்ணீர் தேவைதான். உடனே சொன்னார்கள், நாங்கள் துவா கேட்க தேவையில்லை, நீங்களும் கேட்க தேவையில்லை, இந்த எறும்புடைய துவாவால் உங்களுக்கு மழை பொழியும், எறும்பின் பாசையும் தெரியும். பறவை இனத்தின் பாசைகள் எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, கற்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரமாண்டமான நாட்டு. காற்றுக்கு கட்டளையிடுவார்கள், இருந்த சிம்மாசனத்தை தூக்கி கொண்டு காற்று போகும். கண்ணியமான காலையிலே அரை நாளிலே 1 மாத தூரம், ஒரு நாளில் 2 மாத தூரங்கள் காற்றில் பயணிப்பார்கள். பிரமாண்டமான ஆட்சி. அவர்களுடைய வேலையாட்கள், பணியாட்கள், கட்டிட துறையில் ஈடுபடக்கூடிய பாஸ்மார்கள் எல்லாம் யார்? ஜின்கள். ஜின்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில். இவ்வளவு பிரமாண்டமான ஆட்சியாளர் ஆன்மீகத்திலே எப்படி இருந்தார்? குர்ஆனிலே வருகின்ற ஒரு நிகழ்வுதான். விரிவாக நான் அந்த வசனங்களை ஓதி சொல்வதற்கு நேரமிடம் கொடுக்காது. குதிரை பட்டாளங்கள் அப்படியே அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அழகான பெருமதியான குதிரைகள் எல்லாம் அப்படியே அணிவகுத்து நிற்கின்றன. அவருடைய படை பட்டாளம் அப்படியே அமர்ந்து அந்த அழகை பார்த்து கொண்டு அப்படியே உள்ளத்தால் பூரிப்படைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, பெரும்பாலும் அசருடைய தொழுகை, அவர்களுடைய அந்த நேரப்படி அந்த மாலை நேர தொழுகை கொஞ்சம் தாமதித்து விட்டது. சின்னோரு அந்த தனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பாக்கியங்களை உள்ளத்தால் கவர்ந்து அவர்களுக்கு ஒரு படிப்பினைக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினார். கொஞ்சம் தாமதித்து விட்டது. உடனே என்ன செய்தார்கள்? கண்ணியமானவர்களே, அந்த குதிரைகளுடைய கவர்ச்சி தான் எனக்கு இந்த இபாதத்தை கொஞ்சம் தாமதிப்பதற்கு காரணம். அந்த குதிரைகளை அப்படியே குர்பான் கொடுத்து விட்டார்கள். குர்ஆன் சொல்கின்ற ஆட்சியாளர், ஒரு உலகத்துடைய ஆட்சியாளர், மனிதர்கள் மாத்திரமல்ல, ஜின்களும் அவருடைய கட்டுப்பாட்டிலே. பறவை இனங்களுடைய பாசையும் தெரியும், எறும்பின் ஓசையையும் அவர்கள் கேட்டு விளங்கி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஆன்மீகத்திலே கொடிகட்டி பறந்தார்கள். நினைக்கலாம், உலகத்தையும் ஒவ்வொரு கண்டமாக ஒவ்வொரு கோணங்களை பார்த்து கொண்டு வருகின்ற நிகழ்வை சூரா கஹ்ஃப் சொல்கிறது. படிப்பினையை சொல்கிறேன். கண்ணியமான ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து கொடுத்து விட்டு வருகிறார்கள். ஒரு ஊர் மக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு யாஜூஜ் மாஜூஜுடைய தொல்லை. அவரோட ஆபத்தான ஒரு படைப்பினம் இறுதி காலத்தில் வெளியாகுவார்கள். அவர்கள் எங்களுடைய விவசாய நிலங்களை அழிக்கிறார்கள், சொத்துக்களை சேதப்படுத்துகிறார்கள், உயிராபத்துக்களை விளைவிக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய ஊருக்கு வராமல் அவர்களுடைய ஏரியாவில் அவர்களை அப்படியே முற்றுகையிட்டு ஒரு பெரும் சுவரை கட்ட வேண்டும். அதற்கு நாங்கள் ஏதாவது சம்திங் தருகிறோம், ஏதாவது நாங்கள் தருகிறோம், உங்களுக்கு ஏதாவது தருகிறோம், நீங்கள் செய்து தாருங்கள், பொருளாதார ரீதியாக ஏதாவது நாங்கள் உதவி செய்கிறோம். கண்ணியமானவர்களே, அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் சொல்கின்ற விடயம் என்ன தெரியுமா? ஆட்சியாளர் அவர் மந்திரியாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், எந்த துறையில் ஈடுபடலாம், எந்த அதிகாரத்தில் இருக்கலாம். அவரிடத்திலே ஆன்மீகம் இருந்தால் அவர் மக்களுக்கு உண்மையான சேவை செய்வார், எந்த உள்நோக்கமும் இல்லாமல். ஆட்சியாளர் ஆட்சியை அல்லாஹ்வுடைய தொடர்பை துண்டித்து மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் அவருக்கு மாற்று முனையிலே உதாரணம் இருக்கிறது. அதை நான் முன்வைப்பேன். மக்கள் கேட்டார்கள், சத்து, எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு சுவரை கட்டித்தாருங்க. சத் என்றால் ஒரு மதில். வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சத்து, சீனிலே வருகின்ற வார்த்தை சத்து. ஏதாவது தருகிறோம், பண உதவியாக செய்கிறோம். கண்ணியமானவர்களே, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் மக்களை சொன்னார்கள், நீங்கள் பணம் எந்த கொடுப்பனவும் எனக்கு தர தேவையில்லை, நீங்கள் எனக்கு உங்களுடைய உடலால் கொஞ்சம் உதவி செய்யுங்கள், நான் அந்த பெரும் சுவரை நான் கட்டித் தருவேன். அவர்கள் கேட்டது சத்து, அவர்கள் கட்டிக் கொடுத்தது ரத்தும்.
கேட்டது ஏதோ ஒரு சுவரை கட்டினா சரி, ஒரு மதிலை கட்டினா சரி. ஆனால் அவர்கள் சொன்னார்கள் ரதும் கட்டி தருவேன். ரதும் என்றால் என்ன? ஏறி குதிக்க முடியாத அளவு உயரமான மதில், அவர்கள் துளைத்து வர முடியாத அளவு அகலமான மதில், பருமனான ஒரு மதில். கேட்டதை விட சிறந்ததை ஆட்சியாளர் செய்து கொடுப்பார். எப்பொழுது கண்ணியமான ஆன்மீகத்தோடு அவருடைய ஆட்சி அதிகாரத்திலே அவர் இருந்தால் அதிகாரத்து நடக்காது. மறுமுனையிலே கண்ணியமானவர்களே, இங்கே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் கேட்டதை விட சிறந்ததை செய்து கொடுத்தார்கள். மறுமுனையிலே கண்ணியமானவர்களே, நும்ரூத் மக்களுடைய உரிமைகளை பறித்தான். கொடுப்பதை விட பறித்தான். யாரும் அவனுக்கு எதிராக பேச முடியாது, யாரும் அவனுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாது. அவன் நாடியதை செய்தான், சர்வாதிகாரம் புரிந்தான். என்ன நடந்தது கண்ணியமானவர்களே? வரலாற்றுடைய எழுதப்பட்ட நிகழ்வுகள் ஒன்று, அவருக்கு ஒரு நொண்டி கொசுவை அனுப்பி அந்த மூளை அரிக்க வைத்து அப்படி அந்த நோயிலே அல்ல அவனை சாகடித்தான். மிக கேவலமான ஒரு சரித்திரத்தை படைத்து விட்டு அவன் போனான். எனவே ஆட்சியாளரிடம் ஆன்மீகம் இருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்றும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் போன்றும் அவர் செயல்படுவார். ஆன்மீகம் இல்லாவிட்டால் நும்ரூத், ஃபிரௌன் இவர்கள் போன்றுதான் இருக்கும். பொருளாதார வளம், செல்வந்தர்கள், பணக்காரர்கள், அவர்களிலும் இரண்டு சாரார். ஆன்மீகத்தோடு வாழ்கின்ற செல்வந்தர்கள், ஆன்மீகம் இல்லாத செல்வந்தர்கள். ஆன்மீகத்தோடு வாழக்கூடிய செல்வந்தர் எப்படி மக்களுக்காக செய்வார், எப்படி வாரி வழங்குவார், எப்படி கொடுப்பார்? கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்று வாழ்வார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்று வாழ்வார். ஜகாத்திலே பேணுதலாக இருப்பார், சதக்காக்கள் கொடுப்பார், சமூக பணிகள் செய்வார், ஏழை எளியவர்கள் அனாதைகளுக்காக வேண்டி வாரி வழங்குவார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியமானவர்களே, தன்னுடைய பணத்திலே தான் அனுபவித்து தான் பெரிய மாளிகை கட்டி, மாடாக மாளிகை கட்டி சொகுசாக வாழ்ந்து ஹஜ்ஜி கும்ராவுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறோம்? எங்காவது வழிகாட்டுகள் காட்டி இருக்கிறார்களா? இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த மாளிகை. பல நாடுகளிலே பல அரசர்கள் வாழ்ந்த மாளிகைகள், அவர்களுடைய என்ன அப்படியான அடையாளங்கள் இருக்கும். பெரியோர் கோடீஸ்வரர் வாழ்ந்த மக்காவிலும் வாழ்ந்தார், மதீனாவிலும் வாழ்ந்தார். கண்ணியமான உஸ்மான் பேலஸ் ஒரு மாளிகை, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த ஒரு மாளிகை. 8 கடைகளுக்கு மக்காவுடைய பஜாரிலே 8 கடைகள். சர்வதேச மட்டத்தில் வியாபாரம் நடக்கின்ற, முழு உலகத்திலிருந்து வியாபாரிகள் வந்து செல்கின்ற, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுகின்ற, ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற மக்காவிலே ஒரு கருத்துப்படி 4 கடைகளுடைய ஓனர், இன்னும் 8 கடைகளுக்கு சொந்தக்காரராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த மாளிகை. யாருக்காக கொடுத்தார்கள்? மக்களுக்காக. நான் சம்பாதிப்பது யாருக்கு? அல்லாஹ்வுக்காக. செலவழிப்பது அல்லாஹ்வுக்காக. ஏழைகளா, அனாதைகளா, விதவைகளா, கஷ்டமானவர்களா வாரி வழங்குவார்கள். இன்று கண்ணியமானவர்களே, நம்முடைய சமூகத்திலே சரியான முறையிலே ஜக்காத்தும் சதக்காவும் பொருளாதாரத்துடைய உரிமைகள் கடமைகள் சரியாக பேணப்பட்டால் எந்த ஊரிலும் எந்த மூலை முடுக்கிலும் ஒரு முஸ்லிம் யாசகர் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் யாசகர் இருக்க முடியாது. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. சென்ற ரமலானில் வந்ததை விட அடுத்த ரமலான் இன்னும் ஒரு மடங்கு கூடுதலான யாசகர்களும் பிச்சைக்காரர்களும் ஊர் ஊராக நாடு நாடாக சுற்றித் திரிகிறார்கள் என்றால் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற சில செல்வந்தர்களிடம், எல்லோரிடமும் அல்ல, சிலரிடம் ஆன்மீகம் இல்லை, ஜகாத்தும் இல்லை, சதக்காவும் இல்லை, தான தர்மங்களும் இல்லை, பொதுப்பணிகளுக்கு செலவழிப்பதும் இல்லை. அவர்கள் ஆன்மீகத்தோடு இருந்தால் கண்ணியமான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்று, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்று, அபூபக்கர் போன்று இருப்பார்கள். ஆன்மீகம் இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹாரூன் போன்று இருப்பார்கள். ஹாரூன் பணக்காரன், அல்லாஹ் வர்ணிக்கின்ற பணக்காரன். அவருடைய கலங்கிய திறவுகோள்களை சுமப்பதற்கு பெரும் பலசாலிகள் ஒரு கூட்டம் தேவை. அப்படிப்பட்ட பணக்காரன். அவன் சொல்லப்பட்டது அஹ்சன் கமா அஹ்சன அல்லாஹ் இலைக். இந்த பொருளாதாரத்தை உபசரிப்பை ஆசாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, மறுமையுடைய சொர்க்கத்துடைய மறுமையின் வீட்டை, மறுமையின் தங்கும் இடத்தை நீ தேடி அடைந்து கொள், முயற்சித்துக் கொள், அதிலே பாடுபடு. உன்னுடைய பொருளாதாரத்தை விட்டு மறுமையை சம்பாது. அஹ்சன் கமா அஹ்சன அல்லாஹ் இலைக். உனக்கு அல்லாஹ் வாரி வழங்கியது போன்று நீயும் கொடு. அவன் என்ன சொன்னான்? என்னுடைய புத்தியால், என்னுடைய தொழில்நுட்பத்தால், என்னுடைய திறமையா சம்பாதித்தது, நீங்க சொல்வதுபடி நான் செலவழிக்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, ஒரு பணக்காரர் கஞ்சனாக மாறுவார்,
ஆன்மீகம் இல்லாவிட்டால் ஒரு பணக்காரர் கொடையாளியாக மாறுவார். ஆன்மீகம் இருந்தால் பணத்தை விட்டு வாருங்கள் என்பதல்ல ஆன்மீகம். பணக்காரர்களே உங்களுடைய பணத்தின் பொருளாதாரத்தின் உரிமைகளையும் கடமைகளையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நிறைவேற்றுங்கள். இதுதான் ஆன்மீகம். இதற்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கனிமர்களே. படித்தவர்கள் தான், பாமரர்கள் தான், எல்லா துறைகளிலும் ஆன்மீகத்தை முதன்மைப்படுத்துங்கள். ஸ்லாத்தோடு அந்த துறை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று கண்ணியமானே எல்லா துறைகளிலும் ஆன்மீகம் குறைந்து வருகின்ற ஒரு கசப்பான உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறுவர்களிடம் இல்லை, பெரியவரிடம் இல்லை, பெற்றோரிடம் இல்லை, பிள்ளைகளிடம் இல்லை. கற்பிக்கக்கூடியவரிடம் குறைவு, கற்கக்கூடியவரிடம் குறைவு. முன்னே காலத்தில் இருந்த அந்த முன்னுரிமை இப்பொழுது குறைந்திருக்கிறது. கண்ணியமானே கொஞ்சம் இஸ்லாத்துடைய ஆன்மீகத்திலே கொஞ்சம் நாங்கள் இணையும் பொழுது நம்முடைய எல்லா விடயங்களும் சக்சஸ்ஃபுல்லாக, வெற்றிகரமாக, மங்களகரமாக அமையும். எதிலும் ஈடுபடலாம். ஆனால் கண்ணியமானே எந்த துறையில் ஈடுபட்டாலும் இந்த துறையிலே நான் எப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது, இதுதான் ஆன்மீகம். சிறுவர்களிலிருந்து நம்முடைய குழந்தைகளிலிருந்து இதை ஊட்ட வேண்டும். மார்க்கத்துக்காக வேண்டி நம்முடைய குழந்தைகளை தியாகிகளாக, பாடுபடக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். ஆன்மீக துறைக்கு கண்ணியமானே இன்று நம்மிடையே இருக்கின்ற இந்த பிற்போக்கு, அதை கணக்கெடுக்காத தன்மை மாற வேண்டும். நாம் தலையிலிருந்து வாழ வேண்டுமா? நம்மிடத்தில் இந்த ஆன்மீகம், இஸ்லாமிய பற்று உருவாக வேண்டும். முன்னைய காலத்திலே கண்ணியமானவர்களே எல்லா துறையில் ஈடுபட்டாலும் அவர்கள் முதலாவது பார்ப்பார்கள் அவரிடத்தில் ஆன்மீகத்தின் வீதாசாரம் எது. அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், நாங்கள் கற்ற காலங்களிலே ஒரு காலம் சொல்கிறார்கள் 30 வருடங்கள் நாங்கள் பெரும்பாலும் அந்த கணக்கு 30 வருடங்கள் நாங்கள் கல்வித்துறையிலே ஈடுபட்டோம் என்றால் அதில் 3 20 வருடங்கள் ஒழுக்கத்தை படித்தோம். கண்டிப்பா பாருங்கள், ஒழுக்கத்துடைய ஆன்மீகத்தின் வேர் ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்துடைய நிலை எப்படி இருக்கிறது? ஆசானோடு மாணவர் நடந்து கொள்கின்ற விதம், பெற்றோரோடு பிள்ளைகள் நடந்து கொள்கின்ற விதம், மூத்தவர்களோடு சிறியவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் எப்படி இருக்கிறது? நாளாந்தம் கண்ணியமானே நம்முடைய பிள்ளை நமக்கு கட்டுப்படுவதில்லை. பிள்ளை திட்டுகிறோம், ஏற்றுகிறோம், பத்வா செய்கிறோம். அன்பானவர்களே, அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை உருவாக்குகின்ற என்ன பணியில் ஈடுபட்டோம்? குற்றம் செய்யும் பொழுது தண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், திட்டுகிறோம், பத்வா கூட செய்கிறோம். அந்த பிள்ளை ஒழுக்க சீடராக வருவதற்கு எத்தனை ரூபாய்களை செலவழித்தோம், எவ்வளவு காலங்களை கொடுத்தோம்? அதற்கான கல்வி போதனைகளிலே அந்த பிள்ளை ஈடுபடுத்தினோமா? யார் தவறாக எடுக்கக்கூடாது. புத்தகத்தை எடு, படி, வாசி என்று அடித்திருக்கிறோம், ஏசி இருக்கிறோம். குரானை எடு, ஓது என்று ஏசி, கண்டித்து தண்டித்து எத்தனை வருடங்கள்? எந்த அறிவாளி எந்த துறையிலே கொடி கட்டி பறந்தாலும் அவருடைய அறிவுடைய வேர் குரான் என்பதை மறக்கக்கூடாது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இறுதியாக எடுத்திருக்கின்ற கல்வித்துறையிலே ஆன்மீகம் மிக மிக அவசியம். எந்த துறையிலும் ஈடுபடலாம், அனுமதிக்கப்பட்ட எந்த கலைகளையும் படிக்கலாம், எந்த துறைகளிலும் பட்டம் வாங்கலாம், பதவி வாங்கலாம், பட்டதாரியாக மாறலாம். ஆனால் ஒரு ஆன்மீக துறையோடு தொடர்புடைய ஒரு பட்டதாரியாக மாற வேண்டும். எல்லோரும் ஓதுகின்ற, முன்னதாக சொல்கின்ற குர்ஆன் வசனம் தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். முதலாவது வசனமே. அதுக்கு நேரடியாக முதலாவது நான் சொல்லுவோம், வாசியுங்கள், படியுங்கள், ஆய்வு செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, எத்தனை கருத்துக்கள், எத்தனை விளக்கங்கள் சொன்னாலும் குர்ஆன் ஓதுங்கள் என்ற விளக்கத்தை விட்டு சொன்னால் அந்த விளக்கங்கள் எல்லாம் இரண்டாம் தரந்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்பது எந்த புத்தகத்துடைய முதல் வசனம்? யார் எழுதிய நூலுடைய முதல் வசனம்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்பது குர்ஆனுடைய முதலாவது வசனம். குர்ஆன் ஓத தெரியாமல் உலகத்தில் இருக்கின்ற புத்தகங்களை எல்லாம் பாடமாக்கினாலும் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் பூஜ்ஜியம். குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் எந்த புத்தகத்தை கரைத்து குடித்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே தரம் குறைந்தவர் தான்.
நம்முடைய பார்வையில் பெரிய ஆளாக இருக்கலாம். உச்சரிப்புகளை பாருங்கள். சின்ன பிள்ளை 3 வயது 4 வயது 5 வயது போட்டியிலே தவறாக சொல்லவில்லை, நல்ல விடயம்தான். ஒரு ஆங்கில பேச்சை கொடுத்தால் உச்சரிப்பு சரியாக அந்த ஆங்கிலேயர்களே உச்சரிப்பதை விட சிறப்பாக உச்சரித்து அந்த ஸ்பீச்சை அந்த பேச்சை பேசும் மேடையிலே அதே பிள்ளை சூர பாத்தியா உதவிட்டால் 7 ஆயத்துகளிலே 10 பிள்ளை வரும். இதுதான் நம்முடைய ஆன்மீகத்துடைய உச்சகட்டம். படிப்பை அறிவை தாழ்த்தி பேசவில்லை. படிப்பு சிகரம் தொடுங்கள். சந்திர மண்டலத்திலும் ஏதாவது பல்கலைக்கழகம் திறந்தால் பிற்காலத்தில் அங்கும் போய் படிப்போம். மக்கள் குடியிருந்தால் படிப்போம், ஆனால் ஆன்மீகத்தோடு படிப்போம். புத்தகத்தை திறக்க முன்னால் குர்ஆனுடைய ஒரு பகுதியை ஓதிவிட்டு திறப்போம். வியாபாரத்துக்கு போக முன்னால் குர்ஆனை ஓதிவிட்டு போவோம். கடையில் போய் அமர்ந்தவுடன் அந்த சீட்டிலே சேரிலே அமர்ந்தவுடன் முதலாவது கொஞ்சம் குர்ஆனை எடுத்து ஓதுவோம். என் வியாபாரத்தை பற்றி விவரிக்கின்றது குர்ஆன். படிப்பின் ஆணிவேர் குர்ஆன், விவசாயத்துடைய ஆணிவேர் குர்ஆன், தொழில்துறையின் ஆணிவேர் குர்ஆன், குடும்ப வாழ்க்கையின் ஆணிவேர் குர்ஆன். குர்ஆன் தெரியாமல் வேறு எது தெரிந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளி என்ற பெயர் கிடைக்காது. குர்ஆனுடைய தொடர்பு கண்ணியமானவர்களே, எல்லா கலைகளும் குர்ஆனில் இருக்கிறது. நமக்கு தெரியாது, நாம் முயற்சிக்கவில்லை. எந்த துறை எந்த கல்வியை நீங்கள் படித்தாலும் அந்த துறையுடைய வேர் குர்ஆனில், அந்த வேர் மண்ணுக்கு கீழால் போவதால் நமக்கு தெரியாது, மறைந்திருக்கிறது. எனவே ஆன்மீகம் மிக முக்கியமானது. எந்த துறையில் ஈடுபட்டாலும் முக்கியமான பிரதானமான துறைகளை நான் முன்வைத்தேன். கண்ணியமன், நான் இப்பொழுது ஒரு இடையிலே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லப் போகிறேன். நீங்கள் யாரும் தவறாக எடுக்க மாட்டேன், என்னுடைய உரிமை. ஒரு ஊருடைய செழிப்பு, எல்லோரும் உள்ளத்தை திறந்து தூய்மையான உள்ளத்தோடு கேளுங்கள், இது நானாக சொல்கிறேன். ஒரு ஊருடைய செழிப்பும் பரக்கத்தும் சுபீட்சமும் முன்னேற்றமும் அந்த ஊர் கௌரவமாக பிரகாசமாக பிறருக்கு தென்படுவதற்கும், அந்த ஊரிலே பிரச்சனைகள் குறைந்து நல்லவைகள் நல்ல விடயங்கள் சந்தோஷமான விடயங்கள், ஒரு ஊருடைய ஒற்றுமை எல்லாமே எது தெரியுமா? பல விடயங்களில் தங்கி இருக்கிறது. அதில் ஒன்று எது தெரியுமா? இந்த வெள்ளிக்கிழமை மதிப்பதில் இருக்கிறது. பாருங்க, நான் இப்பொழுது பிரசங்கத்தை முடிக்கின்ற நேரத்தில் நினைக்கிறேன், நம்முடைய மின்பர் ஊரிலே முதலாவது கொத்துபா செய்கிறேன். ஆனால் நான் சொல்வேன், என்னுடைய உரிமை. இப்பொழுதுதான் ஒரு 90% இந்த ஊரில் எத்தனை பேர் எனக்கு தெரியாது, இந்த உள் மஸ்ஜிதிலே இப்பொழுது இடைக்கிட இடம் இருக்கிறது, நிறைந்திருக்கிறது. மனதை தொட்டு கேளுங்கள். மனதை தொட்டு ஒரு கேள்வியை கேட்டு பதிலை சொல்லிக் கொள்ளுங்கள். குறைந்தது ஹதீப் மிம்பரில் ஏறி சலாம் சொல்லும் பொழுது நான் மஸ்ஜிதுக்குள் இருந்து அந்த ஹதீபுடைய சலாமுக்கு பதில் சொல்லி எத்தனை வருடம்? ஹதீப் மிம்பரில் ஏறும் பொழுது ஊரிலே கொஞ்சம் பேர் அது அவர்களை அப்படியே நியமித்திருப்பது போன்று ஒரு 10, 12, 20 பேர் அவர்கள் வளமையாக அவர்கள் தான். அவர்களுக்கு மட்டும்தான் இஸ்லாம் தேவையா? சில மூத்தவர்கள் அவர்கள் அந்த சின்ன வயதிலே அவர்களுடைய பெற்றோர்களோடு ஆன்மீக துறையிலே மத்தியுடைய தொடர்போடு இருந்ததனால் அவர்கள் வருகிறார்கள், மிஞ்சி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எப்பொழுது வெள்ளிக்கிழமையுடைய கொத்துபாவை ஹதீபுடைய சலாமிலிருந்து கேட்பது? குறைந்தது மிம்பரிலே உட்கார்ந்தவுடன் சொல்லப்படக்கூடிய அதானையாவது நான் மஸ்ஜிதுக்குள் இருந்து நோய் நம்பளம் தங்கடம் பிரயாணம் வேறு விடயம். ஆனால் பொதுவாக நம்முடைய எந்த துறையிலும் நாம விரும்பி அமைத்துக் கொள்வதை தவிர எதுவும் எதற்கும் தடை இல்லை. அரசாங்க ஊழியர்களுக்கு கூட விடுமுறை இல்லை, அந்த நேரம் விடுமுறை நேரம் வழங்கப்படுகிறது. எதுவும் தடையாக அமையவில்லை. சங்கடங்களை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம். ஹதீப் மிம்பரில் ஏறியவுடன் சொல்லப்படுகின்ற அதானை நான் வாழ்க்கையிலே கேட்டு கொத்துபாவுடைய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி எத்தனை வருடங்கள். சிலர் இதுவரைக்கும் சொல்ல ஜும்மாவில் எதுவும் கிடையாது. வெள்ளிக்கிழமை மதிப்போம். வெள்ளிக்கிழமை அவமதித்தால் ஊரில் எதுவுமே செழிப்பாகாது. இது பொதுவான விடயம். ஏன் தெரியுமா? அது கட்டாய கடமை. அதை வைத்துதான் ஊருடைய பரக்கத்துகளை எல்லாம் முடிவு செய்வான். ஏன் கனிமண்டே
வாழ்க்கையிலே சிலர் கேட்பது இந்த பிரசங்கம் மட்டும்தான். அதிலும் அரபு கொத்துபா நேரத்தில் வந்தால், அதிலும் இக்காமத் சொல்லும் பொழுது வந்தால் நல்லவை வெறுப்பாகும். யார் என்ன புத்திமை சொன்னாலும் ஏறாது. அவர்களுக்கு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற பேர் தெரியுமா? உள்ளங்களுக்கு சீரடிக்கப்பட்டவர்கள். யார் சொன்னாலும் அந்த லொக்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உடைக்க முடியாது. நம்முடைய உள்ளங்கள் சீரடிக்கப்படாமல் கொத்துபாக்களை விழிப்புணர்ச்சியோடு ஒரு கொத்துபாவை கவனமாக விழிப்பி உள்ளத்தை திறந்து கேட்டால் போதும் நாம் வழியுள்ளாக மாறுவதற்கு. ஒரு வார்த்தை போதும். அன்பானவர்களே, இது இடையிலே சொன்னேன், முடிக்க நினைக்கிறேன். நாம் நம்முடைய துறைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஒருபடி மேலே மார்க்கத்துக்கும் இஸ்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை அடைய முன்னால் அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை சமமாக தரி இந்த துறைக்கு நாம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் அல்லாஹ்வோடு இணைவோம், மஸ்ஜிதோடு இணைவோம். சபையில் இருக்கிற மூத்தவர்கள் கொஞ்சம் மனதை தொட்டு உங்களுடைய ஒரு 20 வருடங்களுக்கு பின்னால், ஒரு 30 வருடங்கள் பின்னால் செல்லுங்கள், பின்னோக்கி செல்லுங்கள். இப்பொழுது எனக்கு 30 வயது, என்னுடைய 10 வயது, என்னுடைய 8 வயது, எனக்கு இப்பொழுது 50 வயது, என்னுடைய 8, 10, 12 வயது. கொஞ்சம் பின்னோக்கி செல்லுங்கள். 5 நேர தொழுகையும் உங்களுடைய தந்தையுடைய விரலை பிடித்துக் கொண்டு, கையை பிடித்துக் கொண்டு நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்தது ஞாபகம் வரும். உங்களுடைய பிள்ளை உங்களுடைய கையை பிடித்து ஒரு நேர தொழுகைக்கும் வராவிட்டால் நம்முடைய வீட்டுடைய ஆன்மீகம் எங்கு போகிறது? ஒரு தந்தை, ஆண் குழந்தை இருக்கிறதா? அந்த ஆண் குழந்தை மத்தியில் தொழ வேண்டுமா? அந்த பிள்ளை இல்லாமல், அந்த பிள்ளை வீட்டில் இருக்கின்ற பொழுது, அந்த பிள்ளை ஊரில் இருக்கின்ற பொழுது, அந்த பிள்ளை இல்லாமல் மஸ்ஜிதுக்கு வருவதே அந்த பிள்ளையுடைய பராமரிப்பில் தந்தை மோசடி செய்கிறார் என்பதற்கான சான்று. ஒரு உதாரணம், ஒரு காலத்திலே மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே வீடுகளிலே என்ன ஓசை கேட்கும்? என்ன சத்தம் கேட்கும்? சஹாபாக்குடைய காலமும் அப்படித்தான், அதுக்கு பின்னாளுடைய காலமும் அப்படித்தான். இப்பொழுது என்ன கேட்கிறது? முஸ்லிம்களுடைய வீட்டை குர்ஆன் ஓதுகின்ற ஓசையை வைத்து அடையாளம் காணலாம். ஒரு வீட்டிலாவது சத்தமா குர்ஆன்? அப்படி வந்தாலும் ஒரு 75, 80, 65 வயது மூதாட்டியுடைய ஒரு அப்பாவுடைய குரலாகத்தான் இருக்கும். ஏன்? அவர்கள் சின்ன வயதிலிருந்து ஓதி பழக்கப்பட்டார்கள், மூச்சு வரைக்கும் ஓதுகிறார்கள். குர்ஆனுடைய தொடர்பில்லாத வீடுகளாக மாறியதுதான் வீட்டிலே கண்ணூறு, வீட்டிலே தரித்திரியம், வீட்டிலே சூனியம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இல்லை, குர்ஆனை ஒதுக்கியதுதான் நம்முடைய அனைத்து முசீபத்துகள். ஆன்மீகத்துடைய ஆணிவே குர்ஆன். வீட்டுடைய அமல்கள், இதங்கனிமனுடைய தலைப்பு. பிரதானமான சில விடயங்களை சொன்னேன். சொல்லும் பொழுது இல்லாதவர்கள் ஆரம்பத்தில் வந்தவரிடம் கொஞ்சம் கேட்டு இந்த பிரசங்கத்தில் என்ன பேசப்பட்டது என்று கொஞ்சம் அதை விளங்கி அமல் செய்ய முயற்சிப்போம். சில வேளை வெளியிலே ஸ்பீக்கர் போடப்பட்டிருப்பது பாதையில இருந்து கொண்டு கொத்துபா கேட்பதற்கு அல்ல, அது வீட்டில் இருக்கின்ற பெண்கள் கேட்பதற்கு. பாதைகளை பேசிக் கொண்டிருந்து விட்டு, இந்த ஊரில் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், சில ஊர்களிலே மிம்பரிலிருந்தே விளங்கும். அந்த கேட்டோரத்திலும் அந்த பாதை மூலையிலும் பேசிக் கொண்டிருந்து விட்டு அரபு கொத்துபா ஆரம்பித்த கத்தீப் இறங்கும் பொழுது மின்னல் வேகத்திலே வந்து நுழைவது. என்ன கலாச்சாரம் இது? கவலையோடு கேட்கிறேன். இதுதான் நம்முடைய ஆன்மீகத்துடைய நிலைமை. ஒரு வெள்ளிக்கிழமையை கொத்துபாவை கண்ணிமடை பக்கத்தில் இருக்கின்ற சகோதரை வாய்மூடு என்று கூட ஒரு நல்ல விடயத்தை கூட பேசக்கூடாத அந்த கொத்துபாவை பாதையில் பேசிக் கொண்டிருந்து விட்டு இக்காமத் சொல்லும் பொழுது வந்து போந்தால் நம்முடைய மௌத்தை பற்றி நமக்கு ஞாபகம் இல்லையா? நம்முடைய சக்கராத்துடைய பயம் இல்லையா? கண்ணியமானே, இது நான் சொல்வது தவறா, சரியா, பிழையா? நான் என்னுடைய நான் சொல்வது சரி. உங்களுக்கு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், பிடித்திருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை. நான் சொல்வது மார்க்கத்திலே சொல்லப்பட வேண்டியவிடை என்றால், மாற்று கருத்து இருந்தால் உங்களுடைய மாற்று கருத்துக்கு ஆதாரங்களை முன்வைத்து என்னிடம் நீங்கள் வையுங்கள், நான் வாபஸ் வாங்குகிறேன். வெள்ளிக்கிழமையை மதிக்கும் வரை எங்களுடைய எந்த துறையும் சக்சஸ் ஆகாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையை கணக்கெடுக்காதவர்களுக்கு எதிலும் நிறைவேற்காது. ஜும்மாவிலே பலகீனம் குறைபாடு வைக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொரு துறையை பற்றி யோசித்து பாருங்கள், எதிலாவது நிறைவு இருக்கிறதா என்று.
வெள்ளிக்கிழமை அவமதிக்கக்கூடியவர்கள், ஹுத்பாவை கணக்கெடுக்காதவர்கள், பிரசங்கத்தை கணக்கெடுக்காதவர்கள், ஜும்மா தொழுகைக்கு வேணுமென்றே அதான் சொல்லும் பொழுதுதான் குளியல் அறைக்கு பாத்ரூமுக்குள் போய் நுழைவது. மிம்பர் ஹத்தீப் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை முடித்து அமரும் பொழுதுதான் வீட்டிலிருந்து வெளியாகுவது, அல்லது வெளி ஸ்பீக்கர்ல கேட்கிறது, வீட்டிலிருந்து கொண்டே கொத்துபாவை கேட்டுவிட்டு அரபு கொத்துபா ஆரம்பிக்கின்ற பொழுது, துவா நடக்கின்ற பொழுது ஓடி வருவது. இதுவெல்லாம் என்ன கலாச்சாரம்? மாற்றுவோம். அதை சுருக்கமாக சொல்கிறேன். ஹத்தீப் மிம்பரில் ஏறி சொல்கின்ற சலாமுக்கு பதில் சொல்லுகின்ற மூமின்களாக நாம் மாறினால் ஓரளவு வெள்ளிக்கிழமை மதிக்கின்ற பட்டியலிலே சேரலாம். எனவே நான் பேசிய விடயங்களை ஒரு நிமிடம் சுருக்கமாக முன்வைத்து நான் முடிக்க நினைக்கிறேன். முதலாவது, கண்ணியமானவர்களே, எந்த துறையில் ஈடுபட்டாலும் ஆன்மீகத்தோடு ஈடுபடுங்கள். ஆட்சியாளர், குடிமகன், படித்தவர், பாமரர், உத்தியோகத்தர், விவசாயி, தொழிலாளி, மாணவர், ஆசிரியர், யாராக இருந்தாலும் ஆன்மீகத்தோடு ஈடுபட்டால் கண்ணியமான முடிவும், அவரை பற்றி வரலாற்றிலே பெருமை பேசப்படும், அவருக்கு துஆ செய்யப்படும் என்று சொன்னேன். ஆன்மீகத்தில் ஈடுபடாத, இறை தொடர்பு இல்லாத அந்த ஆட்சியாளர், படித்தவர், அதே போல பாமரர், விவசாயி, தொழிலாளி, வியாபாரி, அவருக்கு நல்ல முடிவு இருக்காது, அவரை பற்றி கேவலமாகத்தான் பேசப்படும் என்று சில சான்றுகளை முன்வைத்தேன். அதே போன்று ஆன்மீகத்துடைய ஆணிவேர் ஒழுக்கத்துடைய நிலைமையை பற்றி நான் முன்வைத்தேன். கண்ணியமான, அதே போன்று எந்த துறையில் நாம் ஈடுபட்டாலும் நம்முடைய இலக்கு இறை திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்பதை முன்வைத்தேன். இறுதியாக எல்லாவற்றுடைய சாராம்சமும் குர்ஆன் தான். குர்ஆன் ஓத தெரியாமல், குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல், குர்ஆனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எந்த கல்வியிலே கொடிகட்டி பிறந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் 0, 0 என்று உறுதியாக சொன்னேன். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், குர்ஆனுடைய முதலாவது வசனமே தவிர யாரோ எழுதிய நூலின் முதல் வசனம் அல்ல, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நூட்களின் முதல் வசனம் அல்ல. அறிவுக்கு வித்திட்ட குர்ஆன், அந்த குர்ஆனுடைய முதலாவது வசனம், அல்லாஹ்வுடைய பேச்சின் முதலாவது வசனம். எனவே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக்கு முதலாவது சொல்லப்பட வேண்டிய கருத்து குர்ஆனை படியுங்கள் என்பதுதான் என்பதை ஆணித்தரமாக முன்வைத்தேன். இறுதியாக, வெள்ளிக்கிழமையை அவமதிக்காமல் வெள்ளிக்கிழமையை மதிக்கின்ற, மிம்பரிலே கத்தீப் சொல்கின்ற சலாமுக்கு மஸ்ஜிதில் இருந்து பதில் சொல்கின்ற அளவுக்கு நாம் முன்னேற வேண்டும் என்று முன்வைத்தேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதிலே நமது இலக்காக அல்லாஹ்வின் திருப்தியையும் ஆன்மீகத்தையும் முதன்மைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் மாற்றுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, போற முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பற்றை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை நமக்கு அழகாக காட்டுவாயாக, நாகரிகமாக காட்டுவாயாக. எந்த துறையில் ஈடுபட்டாலும் ஆன்மீகத்தோடு ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய தொடர்புடன் அந்த துறையிலே ஈடுபட கிருபை செய்வாயாக. குர்ஆனிலே தேர்ச்சியை தருவாயாக. சகல துறைகளிலும் சகல கலைகளையும் குர்ஆனோடு ஒப்பிட்டு குர்ஆன் மூலம் பிரயோஜனம் அடைகின்ற விளக்கங்களையும் வழிகாட்டல்களையும் நமக்கு தருவாயாக. எந்த நூட்களையும் எந்த கிரந்தங்களையும் எதையும் வாசித்து விளங்க முன்னால் குர்ஆனை நாம் சரளமாக ஓதி குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு ஏனைய கலைகளிலும் துறைகளிலும் முன்னேறுகின்ற பக்குவத்தை தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்